This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி நம்ம என்எஸ்சிஏட்லேருந்து எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி இன்ட்ராடேல அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 23,100 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,100 பக்கமாக தான் இருந்தது மார்க்கெட்டு. ஆனால் இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகல, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகல. ஓகேங்களா, 23,100 மார்க்கெட் இருக்கும்போது 23,050 23,000 காலும் மேலே பார்த்தீங்கன்னா 23,150 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இதை ரெண்டு தான் நம்ம செக் பண்ணி என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்திருக்கா இல்லை ரெகுலர் என்ட்ரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ணி என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுதான் 23,000 அப்படின்ற காலோட சார்ட் இது. ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் என்ட்ரி என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,100 அப்படின்ற காலோட 23,100 காலை தான் நம்ம இன்றைக்கி எடுத்தோம் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஆக்சுவலாக 23,100 அப்படின்ற காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக 15 நிமிஷத்தில் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து ஓப்பனுக்கு மேலேயும், அதாவது ஓப்பனில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஓகேங்களா, 55ன்றது ஓப்பனு, அதில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். 62 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, இந்த அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக பிரேக் பண்ணுறான். எத்தனை மணிக்கு, அதாவது ஒரு ஓப்பனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாலே ஒரு அட்வான்டேஜ் அவனுக்கு இருக்குது எப்போதுமே. ஓகேங்களா, ஓப்பன் கீழே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கம்மி. இதனால் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு கணக்கு கிடையாது. ஆனால் ஓப்பனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாலே ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா, அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்து இவன் வந்து அட்வான்ஸ் லெவலை தாண்டுறான் அப்படின்னா ரொம்ப ஒரு பவர். ஓகேங்களா, இப்போ 62 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். நம்ம பெண்டிங் ஆர்டர் தான் போடுற மாதிரி, இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால 65 அப்படின்றத நம்ம ஒரு பெண்டிங் ஆர்டர் கூட போட்டு வைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் என்ட்ரி எடுப்போம் ரெகுலர் என்ட்ரியில். ஓகேங்களா, ஓகே. அப்போ எது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வைக்கலாம், இல்லை எஸ்டர்டே ஐ வரைக்கும் வைக்கலாம் டார்கெட். ஓகேங்களா, அவ்வளோ தூரம் போகுமா, அவன் ரிவர்ஸ் ஆகிடுவானா அப்படின்னு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் 15 பாயிண்ட்டை தான் எப்போதுமே வைப்போம். ஓகேங்களா, 65 அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 80. ஓகேங்களா, 80லாம் ஒரே கேண்டில்லே போயிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரே கேண்டிலில் போனதுனால நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்டு கிடச்சிருக்கும். 65ன்ற இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 100 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் ஒரே கேண்டில்லே ஒரு 2 செகண்டில் போயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, 2 செகண்டில் எடுத்த ஒரு 3-4 நிமிஷத்தில் போயிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இந்த கேண்டில் முடிஞ்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐ வரைக்கும் போயிட்டான் மார்க்கெட். இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டோம், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி, ப்ரீவியஸ் க்ளோஸு 99 நினைக்கிறேன், அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிட்டு மார்க்கெட் நின்றுது. அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஐயை தாண்டிட்டான். இவன் எஸ்டர்டே ஐயை தாண்டுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவன் தாண்டுவான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 23,150 புட்டோட சார்ட் இது தான். கரெக்டாக அவன் வந்து ரேலி ஆகும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான். அதாவது கரெக்டாக 9:35க்கு எஸ்டர்டே லோ பிரேக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை உடச்சிட்டான் மேலே. மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 9:35 கேண்டில் எஸ்டர்டே ஆகி ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள்,
மேலே தான் தாண்டி தான் க்ளோஸ் வைக்கிறான். அப்போது மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலேனா ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் அது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடைக்குது அப்படின்னா ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோவை உடைக்கணும். நம்மளுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போது 23,150ன்ற புட் ஆப்ஷன் தெளிவாக இவனும் லோவை உடைச்சிட்டான். ஏன்னா மார்க்கெட் ஐயை உடைச்சதுனால இவன் லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா? லோவை உடைச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். அதாவது புட் ஆப்ஷன் லோவை உடச்சி கீழே போயிட்டான். ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழேயும் போயிட்டான். அப்போ டோட்டல் வீக் அவன். ஓகேங்க, அவனை நம்ம எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? தொடக்கூட முடியாது அவனை. ஓகேங்களா? அப்போது 23,100ன்றவன் எஸ்டர்டே ஐ பக்கமாக தான் இருக்கான். அவன் ஐயை உடைக்கலை, ஐ பக்கமாக இருக்கான். ஆனால் மார்க்கெட் ஐயை உடைச்சிருச்சு. ப்ரீமியம் அதாவது புட் ஆப்ஷன் லோவை உடைச்சதுனால இவன் ஐயை உடைக்கணுன்றது ரூல். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,100ன்ற இடத்துல அட்வான்ஸ் லெவல் இல்லைனாலும் நம்ம எடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸை கூட நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவலாக வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல அவன் க்ளோஸ் வைக்கிறான் 105ன்ற இடத்துல க்ளோஸ் வைக்கிறான். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் 98, 99 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் தள்ளி க்ளோஸ் வைக்கிறான். அப்போ ஒரு 15 பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வச்சு. ஓகேங்களா? அதாவது 105 அப்படின்னா 110ன்னு வச்சிக்கலாம். 110னா 95. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸை ஒரு அட்வான்ஸ் லெவலாக நம்ம வச்சு கூட எடுக்கலாம். இல்லை இதே இடத்துலையே கூட எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இவன் எங்கே க்ளோஸ் வைக்கிறானோ ஏன் நம்ம இங்கே எடுக்கணும்? ரூல் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் எடுக்கும்போது இது ரெகுலர் என்ட்ரி தான். அந்த இடத்துல ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வரல. ஆனால் இந்த கேண்டில் போய் நம்ம ஆக்சுவலாக ரெகுலர் என்ட்ரி இங்கே எடுத்து டார்கெட் முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் எடுக்கிறவங்க இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். ஏன் இவனை இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டார்கெட் போயிட்டோன்னு எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். புட் ஆப்ஷன் லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். அதுதான் ரூல். எப்போவுமே ப்ரீமியம் வந்து ரொம்ப பவராக இருக்கும். ப்ரீமியத்தை வச்சு எடுக்கிறது ரொம்ப பவராக இருக்கும். ப்ரீமியமும் மார்க்கெட்டும் ஒரே சினாரியில் இருக்குது அப்படின்னா இன்னும் பவராக இருக்கும். அப்போது ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். அதே மாதிரி மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்டிட்டான். அப்போது ரெண்டுமே சேம் சினாரியில் இருக்குது. அப்போது கால் ஆப்ஷனும் ஐயை தாண்டணும்ன்றது தான் ரூல். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 110ன்ற இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டர்டே 130 வரைக்கும் போச்சு. மார்க்கெட் 10ல் எடுத்திருந்தால் கூட 20 பாயிண்ட். ஓகேங்களா? ஆனால் அவன் அதை உடச்சி புல் பேக் ஆகி திருப்பி மேலே போனான். 170 வரைக்கும் போனான். கிட்டத்தட்ட 130ல் எடுத்திருந்தால் திருப்பி 140 வரைக்கும் போயிடுவோம். ஆனால் நம்ம அதை விரும்ப மாட்டோம். ஆக்சுவலாக இங்கே எடுக்கிறோன்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் அவ்வளோதான். ஆனால் 20 பாயிண்ட்டே டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், இதை மேலே போய் எஸ்டர்டே டச் பண்ணிட்டு எங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள், அவன் நின்று திருப்பியும் போகிறான் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று உடையணும். அதாவது எஸ்டர்டே ஐ உடைச்சா நம்ம கால் ஆப்ஷனை, அதாவது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடச்சி மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடைச்சா நம்ம கால் ஆப்ஷனை எடுப்போம். அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை கால் ஆப்ஷன் எஸ்டர்டே கீழே உடைச்சா புட் ஆப்ஷனை நம்ம எடுப்போம். லோவை உடைக்காமல் கீழே இருந்தானா நம்ம லோவில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இன்டிப்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த இடத்துல ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் க்ரியேட் ஆச்சு. ஆனால் நம்ம இங்கே எடுத்து ப்ராஃபிட் பண்ணதுனால இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்னும் போது ஒரு என்ட்ரி மேலே எடுக்கவே கூடாது. சப்போஸ் இந்த ரெகுலர் என்ட்ரியை நான் எடுக்கிறது இல்லைங்க, ஜாக்பாட் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதாவது இந்த இடத்துல என்ட்ரி 110ல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டார்கெட்டில் கட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் கிட்டத்தட்ட 110, 170 கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி ஒன் சைட் மார்க்கெட்டுன்றதுனால இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே இருந்தது. என்ன ரொம்ப சிம்பிளாக இருந்தது மார்க்கெட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணிச்சு. புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண. ஒரு ப்ரீமியம் எப்போவுமே முன்னாடியே சொல்லும் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு. ஓகேங்களா? ஆனால் ஒரு டைமு ப்ரீமியம் முன்னாடியே உடச்சிருவான், சில டைம் மார்க்கெட் உடைப்பான் அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஆனால் ரெண்டு பேரும் சேமாக உடைக்கிறாங்க. அப்போது ப்ரீமியம் முன்னாடியே உடச்சின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் ஒன்றா உடைக்கும் போது நம்ம அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஐயை உடைக்குது, புட் ஆப்ஷன் லோ உடைக்கலாம். அந்த காரணத்தினால நம்ம கால் ஆப்ஷனை ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம 20 நிமிஷத்துலேயே நம்ம ரெகுலர் என்ட்ரியில் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தாண்டும் போது நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம்.
ஓகேங்களா. ரொம்ப அழகான என்ட்ரி, சூப்பரான என்ட்ரி. அதுவே டார்கெட் நல்லா தான் கொடுத்தது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இப்போ ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் என்ட்ரி வந்தது. எப்போ வந்தது? இந்த என்ட்ரி முடிஞ்சவொன்னே அந்த என்ட்ரி வந்தது. ஓகேங்களா. ரெண்டுத்தையும் எடுத்துருக்கலாம். நம்ம எது வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் நம்ம சஜஷன் பண்ணுறது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இப்போதைக்கு. ரெகுலர் என்ட்ரி வேண்டாங்க, கிடைச்சா கூட எடுக்காதீங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த என்ட்ரி தான் நம்ம போஸ்ட் போடுறோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஓகேங்களா. மார்க்கெட் பாசிட்டிவ் ஐய தான்னா அப்போது கால் ஆப்ஷனும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். கால் ஆப்ஷனாக தான் எடுக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி புட் ஆப்ஷன் வீக்காக இருக்கணும். அவன் சேம் ஒரு 15-20 நிமிஷத்தில் வீக்காக இருந்தான். லோவை உடச்சி, ஓப்பனை உடச்சி, ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி, எல்லாம் உடச்சி கீழே போனதுனால வீக்காக தான் இருந்தான். அப்போது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் பர்ஃபார்ம் பண்ணி டார்கெட் கொடுத்தோம். சூப்பரான என்ட்ரி தான் இன்றைக்கி. தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.